போர் ஆரம்பமாகிறது. இரண்டு படையும் ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே மறுபடியும் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், வாக்குறுதியை நிறைவேற்று. இந்த படை அழிந்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். நீ வெற்றியை கொடு யா அல்லாஹ் என்று தன்னுடைய கரத்தை தன்னுடைய அக்கில் தெரியும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்துகிறார்கள். மேலாடை கீழே விழுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அருகில் இருந்தவர்கள் அந்த மேலாடையை போற்றி அல்லாஹ்வுடைய தூதரை, போதும் உங்களுடைய அழுகை, போதும் உங்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் வெற்றியை அளித்தே தீருவான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை ஆர்வப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது பிரார்த்தனை செய்து தன்னுடைய கரத்தை கீழே போட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது. சூரத்துல் அன்ஃபாலுடைய 9வது வசனம் அதை சொல்லுகிறது, தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். அல்லாஹ்விடத்திலே உதவியை நீங்கள் தேடிய பொழுது அல்லாஹ் பதிலளித்தான். என்ன அல்லாஹ்வுடைய உதவி வந்தது? அன்னி முமத்திதுக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகா. 1000 மலக்குமார்களை அல்லாஹ் தொடர்ச்சியாக இறக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குகளுக்கு சொன்னார். சூரத்துல் அன்ஃபாலுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா அன்னி மஅக்கும். மலக்குகளை நீங்கள் செல்லுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். யார் சொன்னது? அல்லாஹ். அந்த ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துங்கள், காஃபிர்களின் உள்ளத்திலே பயத்தை நான் போடுகிறேன், அவர்களுடைய கழுத்தை நீங்கள் வெட்டுங்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், கழுத்தை வெட்டுங்கள், அவர்களுடைய விரல் நுனிகளையும் தரித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி போர்க்களத்தில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரை நற்செய்தி பெற்றுக்கொள், அதாக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது. இதோ ஜிப்ரீல் தன்னுடைய குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்தவராக தூசியை கிளப்பிக் கொண்டு போர்க்களத்திலே உள்ளே நுழைந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயுஹ்ஸமுல் ஜம்அ வ யுவல்லூன துபுர். சூரா கமருடைய 45வது வசனத்தை சொன்னார்கள், இந்த கூட்டம் அழிந்தே தீரும், இவர்கள் புறமுகுது காட்டி ஓடுவார்கள். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், இந்த வசனம் இறக்கப்பட்டதிலிருந்து இப்போதுதான் எனக்கு புரிந்தது இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று. ஆம், இந்த கூட்டம் அழிக்கப்படும், இவர்கள் பின்னால் புறமுகுது காட்டி ஓடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இருந்த மண்ணை எடுத்து ஷாஹத்தில் உஜூஹ், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று கூறி எறிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைப்பிடியால் எறிந்த அந்த மண் எல்லா குறைஷிகளுடைய முகத்திலும் விழுந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்ஃபாலுடைய 17வது வசனத்தில் அதை சொல்கிறான், வமா ரமைத இஸ் ரமைத வலக்கின் அல்லாஹ் ரமா. அல்லாஹ் தான் அதை எறிந்தான் நபியே, அல்லாஹ் தான் அதை கொண்டு போய் சேர்த்தான் அவர்களுடைய முகத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிப் அபூபக்கரையும் பார்த்து, உங்களில் இருவரில் ஒருவரோடு ஜிப்ரீல் இருக்கிறார், உங்களில் இருவரில் ஒருவரோடு மீகாயில் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். மலக்குகளுடைய தலைவர்கள் அங்கே இறங்கி விட்டார்கள். 1000க்கும் 1000 மலக்குமார்கள், சரியான எண்ணிக்கை அளவு 1000 மலக்குமார்கள் பத்ருடைய போர்க்களத்தில் இறங்குகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், ஒரு நபித்தோழர் ஒரு குறைஷியை, ஒரு காஃபிரை வெட்டுவதற்காக வாளை உயர்த்துகிறார், அதற்கு முன்னால் அவருடைய தலை பூமியில் விழுந்து கிடந்தது. மேலே இருந்து ஒரு சப்தம் அந்த நபித்தோழர் கேட்டார், அக்திம் ஹைசூம், ஹைசூமே முன்னேறு, அவருடைய தலையை நீ துண்டித்து விடு என்று மலக்குகள் பேசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் வாளை உயர்த்துவார்கள், அதற்கு முன்னால் அவர்களுடைய தலைகள் எல்லாம் கீழே கிடக்கும். அல்லாஹ்வுடைய உதவியால் முழுவதும் அந்த போர்க்களம் சூழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தியை கொண்டு வந்த பொழுது சொன்னார்கள், ஆம், நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள், இதை செய்தது 3வது வானத்தில் உள்ள மலக்குகள் என்று. அல்லாஹு அக்பர்.